ஸோ கைஸ், நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்னையிலேருந்து இன்ட்ரோ ஃபுல் வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு தரமான சிஎஸ்ஆர் மேட்ச் தான். ஃபஸ்ட்டு லைட் வச்சு ப்ளே பண்ணியிருப்போம். செகண்ட் லைட்டும் ராய் ஹெட்டு இப்போ ரிட்டன் வந்ததில் எடுத்து அதை வச்சு ப்ளே பண்ணியிருப்போம். செகண்ட் லைட் ப்ளஸ் ராயி அந்த பன்னியோட அந்த ஃபேண்ட்டு ஜாஸ் பேண்ட் மாதிரியே தரமான காம்பினேஷன் கைஸ். மேட்சை வந்து இந்த வீடியோவை மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு தரமான மேட்ச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏறி போவேன். 2 பேருக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன். ஆனால் நம்ம டீம்மேட்டு எப்படிலாம் ஓசிக்கில் அடிக்கிறானுங்கன்னு பாருங்கள். அந்த ஜோக்கர் வச்சுருக்கவே என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவன் ஓசிக்கில் அடிக்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் ஏறி போய் அவனை அடிப்பேன். ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன். பட் அவன் சைத்து வச்சு 2 வெட்டி விட்டுருவேன் தலைமையிலேயே வச்சு. அப்படியே என்னை கில்லை வந்து கிளியர் எடுத்து விட்ருவான். அடுத்து என் ஃப்ரெண்டு இப்போ M500 வச்சா அடிக்க போகிறான். அடிக்கிறேன்னு வருவான். பட் யார் அடிக்க போகிறான்னு தெரில. ஃபஸ்ட்டு அவ்வளோதான், என் ஃப்ரெண்டு இன்னொருத்த அடிச்சு விட்டான். நம்ம லவ்வு இது என் ஃப்ரெண்டு 3 பேருமே மொத்தம் 3 பேருமே என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் ஒரு தரமான மேட்ச் போகணுன்ட்டு போனதா அதை அப்படியே ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடியோவில் போட்டாச்சு. ரெக்கார்ட் ஆனதாக இருக்கு. ஓகே, இந்த மேட்ச்சுக்கு பைசன் எடுத்துருவேன். பைசன் எடுத்துட்டு ஆனால் இந்த மேட்ச் ஃபோனே சரியில்லை. இந்த ஃபுல் மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபோனே சரியில்லை. ஃபோன் சரியில்லாததோட ஏதோ விளாண்டது. ஆனால் இந்த மேட்ச் சரியான ரீகாயில் இருக்கும் கைஸ். மறக்காமல் அதை மட்டும் பாருங்களேன், எந்த அளவுக்கு ரீகாயில் ஆகுது. இன்னும் பக்கெல்லாம் இருக்குது. நான் அந்த ரவுண்டு வரப்போ அவங்கள்ட்ட சொல்கிறேன் அது என்ன மாதிரி பக்கு, எப்படி வந்துச்சு, எனக்கு எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச் அப்படியே ஏறி வந்து இந்த வண்டி பின்னாடி நின்றுக்குவேன். இந்த மேட்ச் மோஸ்ட்லி என் டீம்மேட்டே ஏறி போய் அடிச்சிருவாங்க. ஸோ ஏதோ ஒன்று சொல்ல வந்தனே. இந்த மேட்ச் அப்படியே ஸ்கோப் போட்டு பார்த்துட்ருப்பேன். மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து டக்குன்னு என் டீம்மேட்டை முடிச்சு விட்ருப்பாங்க இந்த ரவுண்டு. இப்போ நான் ஏறி போவேன். இந்த இடத்துல எனிமி இருக்க மாட்டானுங்க. அங்கே ஒருத்தர் ஓடிட்டுருப்பான். அடிக்கும் போது எவ்வளோ ரீகாயில் பார்த்துப்பாங்க. கரெக்டாக நான் வச்சு அடிக்கிறேன். பட் ஆனால் சரியான ரீகாயில். இந்த ஒரு 3 அடியை புல்லட் அடிச்சிட்டேன். இந்த திரும்ப ரீகாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் உள்ளே போவேன். இப்போ டக்குன்னு நான் உள்ளே போயிடுவேன் கைஸ். இப்போ உள்ளே போனோன்னே என்ன நடக்கும், போனோடனே எங்கடான்னு பார்த்தா நம்ம லவ் அங்கேருந்து அடித்து முடிச்சு விட்ருவான். சரின்ட்டு இவன்றது கன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போனால் எனிமியே காணும். சரி ஆஃப்லைனில் எதுவும் நின்றுருப்பியான் அப்படின்ட்டு அங்கிட்டு போகலான்ட்டு போயிட்டுருப்பேன். அவங்க நின்றுட்டுருக்குற நமக்கு ஆப்போசிட்டில் அப்படியே போயிருப்பேன். போனால் இங்கேயும் இல்லை, ஏன்னா ஜோன் வேறு ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. எங்கேயோ கிளம்பிட்டான்னு நினச்சிட்டு நான் இங்கே போவேன். அப்போ கரெக்டாக என் ஃப்ரெண்டு மேலே போவான். மேலே போனோடனே புல்லட் சவுண்டு வேறு. அப்படியே என் ஃப்ரெண்டு டவுன் ஆகுவான். இங்கேருந்து என் ஃப்ரெண்டு கேஆர் அடிக்கலான்னு போகும்போது நான் அப்படியே அழித்து பிடிச்சி கில் எடுத்து விட்ருவேன். இந்த மேட்ச் ஒரு கில்லு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ரவுண்டே 2 கில்லு ஓசி கைஸ். இந்த மாதிரி உங்கள் கேங்லேயும் எவனாவது ஒருத்தர் இருப்பான். அவனை மட்டும் கமெண்ட்டில் அவன் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. அதாவது என் டீமில் இந்த மாதிரி இருக்கிறது நான் சொன்னதில் நீங்கள் என் ஃப்ரெண்டு இப்போ என் கூட விளாடுறான் பாருங்கள், 2ஆம் நம்பர் என் ஃப்ரெண்டு. அவனும் இன்னொருத்தன் என் கேங்கில் வந்து ஒருத்தர் இருப்பான், லிசாந்துன்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனும் தான். ரெண்டே பேர் தான் வசிக்கெல்லாம் அடிப்பானுங்க. அப்புறம் இன்னொருத்தனை சொல்ல மாட்டேன்ட்டு இவங்க 2 பேர் கூட பரவாயில்ல. ஆனால் அவனுங்க மட்டும் அவன் ஒரே ஒரு ஆள் வந்தானா மேட்சே ஓசியில் தான். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தானா சொல்லுங்கள். எங்கள் டீமில் வந்து FF கில்லர்னு ஒருத்தர் இருப்பான். என் பேர் சொல்ல விரும்பல. ஸோ அதான் என் ப்ரைவசி, அது சொல்கிறதுக்கு விரும்பல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா M14 வந்து ஃபுல் சிப் போட்டு அடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த மேட்ச்சில் ஒரு தலைகீழ ஒரு ட்விஸ்ட்டு நடந்துடும். ஆல்ரெடி அவனுங்க 2 பேர் டவுன் ஆகணுங்க டீமில். இப்போ நாங்களாம் ஒரே ஒரு தப்பு பண்ணிடுவோம். நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் நான் 1ஆம் நம்பரு 2ஆம் நம்பரு நான் 3 பேரும் போயிடுவோம். கேஆர் மட்டும்தான் கீழே இருப்பான். ஸோ இந்த இடத்துல என்ன
நெட்டு இது வேறு பேட்ரி வேறு இல்லை. சூப்பர். ஓகே, இந்த இடத்துல எப்படியே இருப்பான். இந்த இடத்துல சும்மா நின்றுட்டு இருந்திருக்கலாம். நான் என்ன நினச்சின்னு தெரில. சரி ஏறி போய் அடிக்கலான்ட்டு நானே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் போயிடுவான். கேஆர் மட்டும் கீழே இருப்பான். இப்போ பாருங்கள் ட்விஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு. எனக்கு இங்கே டேமேஜ் கொடுத்துருவான், ஃபுல் டேமேஜ். அது தெரியாமல் நான் ஓரியன் போட்டுருவேன். அவனை அடிக்கலான்னு போய் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன். அவன் ஏறி அப்படியே மேக்கை வச்சு அழுத்தி விட்ருவான். இந்த இடத்துல 2ஆம் நம்பர் என் ஃப்ரெண்டை அடிச்சு விட்ருவான். பட் அவன் திரும்ப மேகை வச்சு அழுத்தி விட்ருவான். நாங்கள் 3 பேர் டவுனாக அவனை ட்ரோன் விட்டு தூக்கிடுவானுங்க 1ஆம் நம்பர் என் ஃப்ரெண்டை. ஆனால் திரும்ப டவுன் வச்சு விட்ருவான். இப்போ அவன் டீம் மட்டும் அவன் ஹீல் பண்ணி விட்டு பாருங்கள் மேட்ச்சே அப்படியே தலைகீழாயிருச்சு. பாருங்கள் கேஆர் மட்டும்தான் இப்போ ஜோன் ஆடுச்சு. கேஆர் அடிப்பான்னு பார்த்தா ஜோனில் தள்ளி விட்ருவானுங்க அவனை. கேஆரை ஜோனில் தள்ளி விட்டு மேக் வச்சு அழுத்தி இந்த இடத்துல இந்த ஏஸ் போட்டு விட்ருவான். இந்த நந்துன்னு ஒருத்தர் இருக்கானா, ஏஸ் போட்டு விட்ருவான். சரி இதுக்கு மேலே அவனுங்க இவனுங்களை விடக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த ரவுண்டு பாருங்கடா, உங்களை இன்றைக்கி பழி வாங்குறேன்ட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச நீ எக்ஸாமீட்டை கையில் வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் எக்யூ பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருப்பேன் இந்த இடத்துல. இந்த மேட்ச் உங்களை நான் தாண்டா அடிக்கிறேன், என் டீம்மேட்டில் அடிக்கவே விட மாட்டேன்டா, நான் தாண்டா உங்களை அடிக்க போகிறேன், ஏன் தப்பு தாண்டா ஏறுனதுன்ட்டு நினச்சிட்டு நான் பாட்டில் கன்னை எடுத்துகிட்டு போவேன். போயிட்டு அந்த இடத்துல பான்ஃபயர் போட்டு உக்காந்துருவேன். பான்ஃபயர் போட்டு உக்காந்தோடனே இங்கிட்டு எனிமி இருப்பானான்ட்டு கொஞ்சம் ஈபி தான் ஏறும், அதுக்குள்ளே போயிடுவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஈபியை தோண்ட உக்காந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. சரின்ட்டு அங்கிட்டு போனால் அங்கேருந்து எவனோ ப்ரெஷர் கொடுத்து ஃபயர் பண்ணிட்டே இருக்கான்னு என் டீம்மேட் சொன்னாங்க. சரி இருறா நானும் வரேன்டா, எவன்டா அவன் பார்க்கும்போது என் டீம்மேட் நின்றுட்டு இருந்தேன். அவன் கரெக்டாக ஓப்பன் கம்பா தலை உடச்சிருவேன். அப்படியே தலையை உடச்சி எக்ஸாமீட்டில் தலையை உடச்சி கையில் கொடுத்துருவேன். ஆனால் அவன் டீம்மேட் எப்படி போவான் பாருங்க. இப்போ டச்சுயாக போட்டு அப்படியே உள்ளே போயிட்டான். அவனை தூக்குறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறானுங்க. அவனையும் போய் அப்படியே அடித்தான். டபுள் பேரில் வச்சு அடிக்க பார்த்தா அப்படியே இந்த இடத்துல போய் இவனையும் ஸ்கோப் போட்டு அடித்து இந்த இடத்துல தரமான எக்ஸாமீட்டில் ஒரு 3 கில் போட்டுருவோம். 3 கில் போட்டு நான் தாண்டா இனிமேல் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இந்த ரவுண்டு பாருங்கள். இந்த ரவுண்டு தான் அந்த அப்சர்வேட்டரியில் சொன்னால அந்த கிளிச்சு நடக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரெக்கார்டில் காட்டினா தெரியுமா என்னான்னு தெரில. இவனு கேஆருக்கு போய் கண்ணெலாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் எனக்கு மேக் டைம் கொடுப்பானுங்க. நான் அப்படியே M10 எடுத்துருவேன். M10 எடுத்துட்டேன்னா இந்த மேட்ச் பாருங்களேன். லாபியை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போனோடனே அந்த ரூஃப் மேலே குதிச்சிருவேன். குதிச்சோடனே இங்கிட்டு லெஃப்டில் பார்ப்பேன் ஒருத்தன் அப்படியே போவேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இந்த போயிட்டு இருக்கான் ஒருத்தன் அந்த டவர்கிட்ட மேலே ஜோன்கிட்ட போயிட்டான். ஒரே ஒருத்தன் மட்டும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டேன். நான் இங்கே அவன் போனதை நான் பார்த்த உடனே நான் இப்படி நின்றுட்டேன். இங்கிட்டிருந்து ஒருத்தன் வருவான் பாருங்க, அதுதான் காமெடியே. நான் அவனை நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி வந்துட்டான். ரெக்கார்டில் தான் இருக்குது. ஸோ இவன் பின்னாடி அங்கே பாருங்கள் புதருக்குள்ளேருந்து வரான் பாருங்க. தலையை உடச்சி விட்ருவேன். ஆனால் இன்னும் வெறும் 13 டேமேஜ் கொடுத்துருந்தேன்னா அவன் செத்துருவான். இந்த இடத்துல தான் இருப்பான்னு பார்த்தா இந்த இடத்துல காணோம். சரி உள்ளே போவோன்ட்டு ஜன்னல் வெளியே குதிச்சு இங்கிட்டு போனால் இங்கிட்டு இருந்து ஒருத்தன் மேக் எடுத்து அழுத்துவான். ஓரியனை போட்டு டப்புன்னு அடித்தா கைஸ் உங்களுக்கு கிளிப்பில் காணோம் கைஸ். நான் 1 டாப் வச்சேன், அழுத்திப்படி 1 டாப்பு சேர்ந்து இருக்குமா அது மாதிரி அடித்தேன். பட் அது சாவலை. இப்போ கேஆர் ஒரு டவுன் கொடுக்கலான்னு பார்த்தான். பட் என் ஃப்ரெண்டு இன்னொரு அடிச்சு விட்டான். உனக்கு கில்லு கிளியர் பண்ணி விட்ருவானுங்க. கடைசி ஒரு பீஸை கரெக்டாக முடித்து இந்த ரவுண்டே எடுத்துருவோம். இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக தான் இருக்குமே. பாருங்க துள்ளிட்டு இருப்பானா அப்படியே கேஆர் அடித்து இந்த மேட்ச் முடிச்சிடுவான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.